அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம லே லடாக்லேருந்து அடுத்து லே பேலஸ் பார்த்துட்டு கார்துங்களா டாப் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் தான் கார்துங்களா டாப்பு. ரோடு நல்லா தான் இருக்குது, போகலாம். லே மார்க்கெட் காலையில் 8:15 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக எல்லாமே க்ளோஸ்டு. சின்ன மார்க்கெட் தான் மணாலி விட கம்பேர் பண்ணால். நாங்கள் இன்னும் வந்து நைட் டைமில் பார்க்கல, ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே. லேயில் தங்கிட்டு காலையில் ஃபஸ்ட்டு லே பேலஸ் போய்ட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி மண்டே எலெக்ஷன்றாங்க, லீவுன்றாங்க, ஒன்றும் தெரியல, போனால் தான் தெரியும். லே மார்க்கெட்லேருந்து லே பேலஸ் கிட்ட தான், அதை பார்த்துட்ருக்கோம். லே பேலஸ்லேருந்து ஃபுல்லாக பார்க்குறோம். லே இவ்வளோதான் சிட்டி, பெரிய இடமா தான் இருக்குது, பட் பரவாயில்ல. லே பேலஸ் சின்னது, ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு கார்துங்களா டாப் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப கிட்ட தான், ரோடு இந்த மாதிரி ஆஃப் ரோடு தான். கார்துங்களா இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர் இருக்குது, 3/4 மணி நேரம் ஆகும். ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது, ஆஃப் ரோடு. எல்லா வண்டியும் போயிட்டு வருது சாதாரணமாக. இன்னும் 19 கிலோமீட்டர் இருக்குது கார்துங்களா. லோக்கலில் இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க, எந்த அளவுக்கு செய்கிறாங்க நாளாக நினைக்கிற அளவுக்கு ஈஸியாக இல்லைங்க ஒர்க்கு செய்கிறது. ஏற்கனவே ஒரு கனமான பொருளை தூக்கி வச்சோம்னா இன்னும் பல மடங்கு கனமாக இருக்குது அது. லே பேலஸ்லேருந்து கார்துங்களா ரொம்ப கிட்ட 22 கிலோமீட்டர் தான். வெயில் இருக்குது, பட் ஹைட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால போக போக பிரீத்திங் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சவுத் புல்லு செக் போஸ்ட் ஒரு என்ட்ரி போட்டுட்டு அப்புறம் மேலே போகணும். கார்துங்களா இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. இப்போதைக்கு 11 டிகிரி செல்சியஸ் இருக்குது. செம குளிருது. வெளியே இறங்கி நின்னா காருக்குள்ளே ஒன்றும் தரல. இன்னும் 7 கிலோமீட்டர் இருக்குது. பனித்துளி லைட்டாக விழுது, அப்படியே இங்கே சூப்பராக இருக்குது. கிட்ட போக போக நல்லா வித்தியாசம் இருக்குது. பிரீத்திங்க்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பனித்துளி விழுது, மைல்டாக விழுது. 3 டிகிரி செல்சியஸ் பனித்துளி விழுறது. வெளிச்சமாக இருக்குது, பட் ரொம்ப குளிர் இறங்கினா. வந்து விட்டோம் கார்துங்களா டாப். 200 மீட்ரு பனித்துளி விழுது. வெல்கம் டு கார்துங்களா பாஸ். இதோ பனித்துளி விழுது பாருங்க. இன்னும் ஹைட்டுக்குது பாரு மேலே. அது பாருங்க, இன்னும் டாப் அது பக்கத்தில் இருக்குது பாரு. பனி பாருங்க விழுது பாருங்க. ஐஸ் விழுது, ஐஸ் விழுது. என் கையிலெல்லாம் ஐஸு, வண்டி உள்ளெல்லாம் ஐஸு. வண்டி டிராஃபிக்காக தான் இருக்கும் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வந்து ரீச் ஆகிட்டுங்க கார்துங்களா டாப் வெற்றிகரமாக. தமிழ்நாட்டிலேருந்து கே கேரன்ஸ் ரோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வந்த வண்டி இதுதான். ரொம்ப க்ரௌடு கொஞ்சம். நாங்கள் வந்த டைமில் ஒரு 1/2 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரீத்திங்க்கு அப்படியே ஒரு வித்தியாசம் தருது. ஸோ 1/2 hour 1 hour நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்கலாம். வெற்றிகரமாக கார்துங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தமிழ்நாட்டிலேருந்து வந்து அநேகமாக இந்த வருஷத்தில் தமிழ்நாட்டிலேருந்து வந்த வண்டி முதல் வண்டி கியா கேரன்ஸ் நம்மளுடைய தான். நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பயம்லாம் இல்லை, சூப்பராக அடித்து விட்டு வந்துட்டோம். அங்கே ஏதோ ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுன்னு நினைக்கிறேன், போயிட்டு பார்ப்போம். ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ். அது இந்த கார்துங்களா ரோடு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லா காருமே போகலாங்க. செடான் டைப்லேருந்து சின்ன வண்டி வரைக்கும் பெரிய வண்டி எல்லா வண்டியும் போகலாம். ஏன்னா ரோடை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஆஃப் ரோடு தான், நல்லாயிருக்கு ஈஸியாக. பட் நம்ம இந்த லடாக் வரத்துக்கு மணாலிலேருந்தோ காஷ்மீர்லேருந்தோ போகும்போது தான் ரோடு ரொம்ப டேமேஜ். அந்த இடத்துல தான் சின்ன வண்டிகள்லாம் அடிவாங்க. இந்த லடாக் வந்துட்டு பிறகு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் எந்த வண்டியாக இருந்தாலும். ஆனால் இன்னும்
முடியல. இதுக்கப்புறம் ஆஃப் ரோடு இன்னும் அதிகமாக தான் இருக்குது. கார்துங்களா டாப் இந்த ரோடை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜிஸ்பாலேருந்து படும் வந்ததும், படும்லேருந்து கார்கில் வரும்போது ரொம்ப ஐஸ் அதிகமாக பார்த்தோம். இங்கே வந்து கொஞ்சம் தான் இருக்குது அந்த ஹைட்டில். பட் இந்த இடத்துல தான் நம்ம அந்த பனி மழையை பார்த்தோம். ஆனால் இதன் பிறகு ரொம்ப ஆஃப் ரோடு அதிகமாக இருக்குது. நம்ம அடுத்து போகிற நூப்ரா வேலி, உண்டர் வில்லேஜ் எல்லாத்துக்குமே ஐஸ் இருக்கிற இடத்துல வந்து ரோடு ஓகே. பட் ஐஸு கரைஞ்சி தண்ணியாக போகும்போது அந்த இடத்துல தான் ரோடு பள்ளம் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குதுன்றது தெரியல. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சின்ன வண்டி வந்து ரொம்ப சிரமம். ஏன்னா வெறும் ஆறு தான் நம்ம போகிற இடம். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரோடே கிடையாது. லேயில் வந்து நல்லா ஓரளவுக்கு வெயில் இருக்குது, 17 டிகிரி. இந்த காதுங்களா டாப் வரும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமே நம்ம வந்து ஹைட்டுக்கு வந்துடுவோம். அப்படி வரும்போது வந்து நம்ம அந்த ஆக்சிஜன் லெவல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் அந்த டேப்லெட்டு டாக்டர்கிட்ட கேட்டு நம்ம ரெஃபர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு அந்த டேப்லெட்டை எடுத்துக்கணும். நம்ம அப்படி எடுத்துகிட்டோம்னு சொன்னால் இங்கே காதுங்களா டாப் வரும்போது இந்த லே ஃபுல்லாக லடாக் எல்லா இடமும் நம்ம சுற்றும் போது அந்த ப்ரீத்திங் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பேசும்போதே நம்மளுக்கு வந்து உடம்பு நல்லா தெரியும் வித்தியாசம். ப்ரீத்திங் உடம்பு டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த டேப்லெட்டை கண்டிப்பாக ஒரு 2 நாள் எடுத்துட்டோம்னு சொன்னால் வந்து நம்ம இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், எல்லா இடமும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பனியில் இந்த நாய் வந்து இங்கே பத்துன்னு இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பார்ப்போம், நம்ம பிஸ்கட் இருக்கிறத வச்சுன்னு போடுறோம் எந்த அளவுக்கு என்ன பண்ணுதுன்னு. ஐஸில் வந்து குளிர் காயிற மாதிரி ஐஸில் பத்துன்னு இருக்குது. இது என்ன சாப்பிடுன்னு தெரில, யார் இதுக்கு தீனி போடுவாங்கன்னு தெரில. நீ கிட்ட போ பாப்போ. சாப்பிடுதுடா பிஸ்கட்டை. கிட்ட போய் குடுறா. கம்முடா டேய். லடாக் காதுங்களால் இருக்கிற நாய்க்கு பிஸ்கட் போடுறோம், சாப்பிட்டு. ஸ்கேன் பண்ணு பாபா. கார்துங்களா டாப் எண்டு, அதுலேருந்து இப்போ கார்துங்கு அப்படின்ற வில்லேஜுக்கு வந்துட்டோம். இந்த வில்லேஜ் வந்து 14,500 சில்லற அடி உயரத்தில் இருக்குது. கார்துங்களா அது 18,000 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ நூப்ரா வேலி போயிட்டுருக்கோம். நூப்ரா வேலி இதுதான். இந்த மலை உச்சியிலேருந்து இங்கே வர வரைக்கும் ஒரு மாதிரி அப்படியே புயல், மண் புயல் இருக்கிற மாதிரியே கலங்கலாக இருக்குது. பெரிய ஆத்தங்கார. இப்போ அந்த ப்ளூ கலர் ஃபோனில் பாருங்க. இப்போ அந்த மலையை பாருங்கப்பா, இதுதான்ப்பா பெரிய விஷயம். அமைதி தலை கலந்து கொடுத்தல ஆக்டிவிட்டிஸ் இங்கே வந்துட்டு நினைக்கிற ரிவர் சைட் ரிஸ்டார்ட் ராஃப்டிங், ரெஸ்டாரண்ட், கேம்பிங், ரெஸ்ட் ரூம். இங்கே தான் தங்கணும் பொழுது. ஆமாம், தாண்டி போனதான் ரிவரில் பார்க்குறேன். என்ன பார்த்துக்கலாம், பார்க்கலாம். அப்படியே டிஸ்கிட் அண்டர் வில்லேஜ் இது தாண்டி தான். இந்த மலைகளே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஒரு 27 கிலோமீட்டர் வரும் அண்டர். நூப்ரா வேலி அது உள்ள தான் போயிட்டுருக்கோம். அப்படியே ஆற்று ஓரமே போகுது ரோடு சூப்பராக. இந்த மலைக்கு மேலேருந்து தான் கிளறணும், காற்று மேலேருந்து. அப்படியே இந்த கிளைமேட் எப்போ பாரு இதே மாதிரி தான் இருக்கும். புழுதியாகவே இருக்கிற மாதிரி இந்த மலையிலேருந்து காற்று வீசுறது ஒரு மாதிரி புழுதியாக இருக்குது. நூப்ரா வேலி இதுதான் ஒரிஜினல். இது இந்த 2 பெரிய மலை பள்ளத்தாக்கு. இது ஆற்றுப்படுகை தான் ரைட் சைடில். அந்த ஆற்றுக்கு நடுவில் தான் ரோடு இருக்குது. இதில் தான் போயிட்டுருக்கோம். இந்த மலை பெரிய ஒரு கால்வாய் மாதிரி. அதில் வர காற்று இந்த மலை பாதையிலே போயிட்டுருக்கு, ஆற்று பாதையிலே. அதனால தான் இந்த காற்று ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. மலை மேலே போக முடியல, ஆற்றுப்படுகையிலே போகுது. எப்போவுமே இதே மாதிரி காற்று அடிச்சுன்னு புழுதி புயல் மாதிரி போகுது. எவ்வளோ இதுவாக இருக்குது. ஐயா புயல் தான் ஆச்சு, கலக்குது தூசு. டிஸ்கிட் போயிட்டுருக்கும் 13 கிலோமீட்டர். மழை தூரையும் விழுற மாதிரி இருக்குது. ஓ, புயல் பயங்கரம், எதிர்க்க வண்டிங்க வருது. மழை தூரல், கல் பெரிய கல்லுப்பா.
காக்கா பாயிண்ட் ஏடிவி ரைடு. நூப்ரா வேலி, இந்த மலையில் படிஞ்சுக்கிற மணல் பாறை இதிலேருந்து அப்படியே தூசு பறக்குது. இந்த மலையினுடைய தன்மை அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் இங்கே ஒரே தூசாக இருக்குது. நிறுத்திட்டாண்டே 2 கோடி டிஸ்கிட் வந்திருக்கோம். புத்த சிலை இருக்குது. அதோட 2 கோடி போயிட்டு பார்த்தோம். இதான்பா ஊர் டிஸ்கிட் கோயில் லெஃப்ட் சைடில் இருக்குது. அது ஊரில் தலை இருப்பா. என்ட்ரி டிக்கெட் உள்ளே வந்துட்டு டிஸ்கிட்டுங்க புத்தர் கோயில் இருக்குது. அதை தான் பார்த்துட்ருக்கோம். லடாக்கில் இருக்கிற டிஸ்கிட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த நூப்ரா வேலின்ற இந்த ஆற்று இது வழியாக தான் நம்ம தாண்டி வரப்போகிறோம். ஃபுல்லாக அந்த மணல் மலையினுடைய இது அந்த காட்டுறது தாண்டி வந்தோம்னாக்கா இந்த புத்தர் சிலை இதை தான் பார்க்கணும். டிஸ்கிட் புத்தர் சிலையை முடிச்சுட்டு அண்டர் வில்லேஜ் போயிட்டுருக்கோம். ஒரு 7 கிலோமீட்ரு சில்வர் சாண்ட் இருக்குதுன்னாங்க. அங்கே அது போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பாலைவனமே தான் அண்டர் வில்லேஜ் சாண்ட் டியூன்ஸ்னு சொன்னாங்க. இந்த மண்ணெல்லாம் பார்த்தா பாலைவனத்தில் போகிற எஃபெக்ட் தான் டோட்டலாக. இதனுடைய மண் எங்கேருந்து வருது, மலையிலேருந்து எப்படி இருந்து வருது, எத்தனை ஒரு அதிசயம் இயற்கை. அண்டர் தோஷி 15 கிலோமீட்டர். எங்கே போகிறோம்பா? எல்லாம் அங்கே தான்ப்பா போகிறது. இந்த சாண்டியூக்கு தான், இதுதான் வழி. நிறைய ரூம்ஸு ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. பெரிய ஊர் தான் அண்டர். இங்கேருந்து டிஸ்கிட் இருக்குது. டுக்டுக் அது ஒரு 70 கிலோமீட்ரு. பாகிஸ்தான் பார்டரு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தெரியும்னாங்க. வந்துட்டோம். ஒட்டக ரைடு போகணும்பா. அந்த ரோடை இப்படியே ஏறி கொடுக்கூடாது. பக்கத்தில் ஃப்ரீ என்ட்ரி அப்பா அவனுங்களுக்கு. ஆஃப் ரோடு ஆத்தூரில் தான் போயிட்டுருக்கோம். சில்வர் சாண்ட் கலர் பாருங்கள். இதுதான் கலர். லடாக் பள்ளத்தாக்கு இந்த மாதிரி ஒரு கலரில் இப்படி இருக்குது. என்ன இந்த லடாக் அண்டர் வில்லேஜ் இமாச்சல் மக்களுடைய பாரம்பரிய நடனம். இது ஃபுல் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோடு பண்ணியிருக்கோம், பாருங்கள். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஒருத்தருக்கு 100 ரூபா. ஒரு 1/2 hour ஷோ அது. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ரூமுக்கு போய்ட்டு தங்க வேண்டியது தான். இருட்டி போகுது இப்போவே. நல்லா குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது கடைசி கட்டத்தில் நம்மளோட டான்ஸ் ஆடி முடிக்கும் போது கூட சேர்ந்து இருக்கிறவங்களும் டான்ஸ் ஆடலாம். நல்லா இருட்டி போச்சு. ஸோ ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் ஒட்டக ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களுடைய ட்ரிப்பில் கிடைச்ச அனுபவம் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் லடாக் போகணுன்னு நினைக்கும் போது. அண்டர் வில்லேஜில் தங்கணும். நைட்டு ஸ்டே பண்ண ஹோட்டலில் அப்பளம், வெஜ்ஜு சலாட், முட்டை, உருளைக்கிழங்கு பட்டாணி, தால், ரைஸ், நம்ம சாதத்தை வச்சு. லடாக்கில் இருக்கிற அண்டர் வில்லேஜ் கண்டிப்பாக அங்கே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். அப்படி வரும்போது இந்த ஹோட்டலில் தான் தங்கணும். யூடுமாரா வாசிஸ் அண்டர். சூப்பரான ஹோட்டல் உண்மையிலே. என்ன வசதினாக்கா இங்கே வந்து கரண்ட்டு வந்து ஒரு 4 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஆகியனால வந்து ஹாட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் இவங்க சோலாரில் தான் இது பண்ணுறாங்க. நம்ம வண்டி நிறுத்திருக்கோம். சோலாரில் பண்ணுறதுனால நைட் டைம் சில்லாகிறதுனால காலையில் பெரும்பாலும் ஹோட்டலில் ஹாட் வாட்டர் கிடைக்கிறதில்ல. பட் இவங்க வந்து பேட்ரி ஃபுல் பேக்கப் இருக்கிறதுனால எப்போவுமே வந்து 24 hours
ஹாட் வாட்ரு வருது க்ளீனாக. கரண்ட்டும் கொடுக்குறாங்க. ஹோட்டல் ரூமும் நல்லாயிருக்கு. 4 பேருக்கு 2 ரூம் கொடுத்தாங்க. 4500 நைட்டு டின்னர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் விட ஃப்ரீ ஒய்ஃபை கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது நெட்வொர்க்கிங்க. ரூமுமே வந்து நல்லாயிருக்கு. ஃபுட்டுக்கு காஸ்ட்டு தனியாக பே பண்ணிடணும். 2 பேருக்கு நல்ல பெரிய பெட்டு, டிவி இருக்குது, பாத்ரூம் உண்மையிலே இதுதான் ஹாட் வாட்டருக்காக நல்லா நீட்டாக இருக்குது.